வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் பச்சை மிளகாய் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னம்மா பச்சை மிளகாய் இதை என்ன பண்ண போகிறோம், ஒரே காரம், இதை போய் என்னம்மா ஒரு பதிவுன்னு போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பச்சை மிளகாயில் இருக்கிற சத்துக்கள், அதனுடைய பயன்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பச்சை மிளகாயை நாம் ஒதுக்கவும் மாட்டோம், வெறுக்கவும் மாட்டோம். அதனுடைய காரம் அது மட்டும்தான் பச்சை மிளகாய் கிட்ட இருக்கின்ற ஒரு குணம். ஆனால் அந்த காரம் கூட நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது அப்படின்னா அதை நாம் சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த காரம் எப்படி நம்ம உடலுக்கு நன்மையை செய்யுது, அதாவது மருத்துவர்கள் அறிவுரைப்படி நாம் இந்த பச்சை மிளகாயை தினம் 1 அப்படின்னு வெறும் வாயில் மென்று சாப்பிட்டாலே அந்த காரம் அப்படின்றது நம்ம வாயில் ஒரு உமிழ்நீரை உண்டாக்கும். அந்த உமிழ்நீரை நாம் விழுங்குவதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும், நம்மளுடைய குடலில் இருக்கின்ற அழுக்குகள் நீங்கும், நம்மளுடைய உணவு அப்படின்றது நாம் உட்கொண்ட உணவு அப்படின்றது ரொம்ப எளிமையாக ஜீரணமாகும். அந்த அளவுக்கு இந்த காரத்திற்கு ஒரு தன்மை இருக்குது. அதனால் இது தினமுமே பச்சையாக சாப்பிடணும், காரமாக சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. இந்த பச்சை மிளகாயை நாம் முறையாக சமையல் செய்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய பலன்களை நிச்சயம் நம்மால் உணர முடியும். இந்த பச்சை மிளகாயின் பயன்கள் என்ன இப்போ நம்ம பார்த்துடலாம். செரிமானத்துக்கு உதவுதான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா பச்சையாக சாப்பிட்டா உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அந்த காரத்தினால அந்த உமிழ்நீரை நாம் விழுங்குவதன் மூலமாக செரிமானம் எளிதாக அமையும். இது ஒரு காரணம். அது இல்லாமல் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயில் பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து ரொம்பவே அதிகம். இது நம்மளுடைய இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை ரொம்பவே சீராக எடுத்து செல்லுது. அதனால் இதயம் பாழாகாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பச்சை மிளகாயில் வைட்டமின் சி அதுவும் அதிகம், இரும்பு சத்தும் ரொம்பவே அதிகம். அதனால் ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப சீராக இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் அளவு குறையிறதால பெண்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த பச்சை மிளகாய் நம்மளை காப்பாற்றுகின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த பச்சை மிளகாய் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கின்ற அளவுக்கு இதில் ஏராளமான சத்துக்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் நாம் இந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு நாம் பழக்கப்படுத்திக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமாக எதற்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 விஷயத்துக்கு ரொம்ப அதிகமான சத்துக்கள் இந்த பச்சை மிளகாயின் மூலம் கிடைக்குது. ஒன்று, தலைமுடி. நம்மளுடைய பகுதியிலேயே நிறைய இந்த தலைமுடி சம்பந்தமான பதிவுகளை நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த பச்சை மிளகாயை தினமும் நாம் 2 எண்ணிக்கையில் நாம் தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுடி அப்படின்றது ரொம்ப நீளமாகவும் ரொம்ப அழகாகவும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம விட்டு விட்டு சாப்பிடும்போது இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காது. இந்த பச்சை மிளகாய் அப்படின்றது நாட்டு வைத்தியத்தில் இப்போது சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பச்சை மிளகாயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுடி பிரச்சனைகள் நீங்குது. நம்மளுடைய தலைமுடிக்கு இந்த பச்சை மிளகாய் இரத்தத்தை ரொம்ப சீராக எடுத்து செல்லுது. அதனால் தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப நீளமாகவும் வளர்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பச்சை மிளகாய் அப்படின்றது நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2 பச்சை மிளகாய்களை தங்களுடைய உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்றது மருத்துவர்களின் அறிவுறுத்தல். இனிமேல் உங்களுடைய பிளேட்டில் பச்சை மிளகாய் வந்தது அப்படின்னா எடுத்து தூர போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து பச்சை மிளகாயை உங்களுடைய அன்றாட உணவு பட்டியலில் சேர்த்துருங்க. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.